வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. திரு அருட்கவி அருணகிரிநாதர் இயற்றிய கந்தர் அனுபூதியிலிருந்து. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எல்லோருக்கும் நமஸ்காரங்கள். நம்ம இப்போ அருட்கவி அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சிந்திப்போம். அதற்கு முன்னதாக 12வது நூற்றாண்டிற்கு நம்ம எல்லோரும் போக வேண்டும். ராஜராஜ சோழன் எல்லாருக்கும் தெரியும். தஞ்சாவூர் பெரிய கோவில் சொன்ன உடனே ராஜராஜ சோழன் நல்லா எனக்கு வருவா. அதே மாதிரி ராஜேந்திர சோழனையும் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவருடைய பிள்ளைன்றதுனால கிடையாது, அவர் கங்கை கொண்ட ராஜேந்திர சோழன் அப்படின்றதுனால எல்லாருக்கும் தெரியும். கங்கை கொண்ட ராஜேந்திர சோழன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கங்கையில இருந்து ஏதோ தண்ணி எடுத்துன்னு வந்திருக்காரு அவரு? அப்படி கிடையாது. அவரு ஒரு தடவை ராஜராஜ சோழன் தொண்டை மண்டலத்தை ஆண்டு வந்துருந்தார். அப்போ கங்கைக்கு போய் காசியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வர வழியில பார்த்தா அங்க இருக்கிற புரோகிதர்கள் எல்லாரும், தீட்சிதர்கள் எல்லாரும் சாஸ்திரம், கோவில் கட்டுமான சாஸ்திரம், வேதம், வேதாந்தம், அதுக்கப்புறம் சிவன் கோவில் எப்படி கட்டணும், வேதத்தை எப்படி நிலைநாட்டணும். ஏன்னா வேதத்தை நம்ம ரட்சித்தாதான் நம்ம நன்னா இருக்க முடியும். உலகத்துல எந்த நோய் நொடி பஞ்சம் எதுவும் வராது. நம்ம தர்மத்தை ரட்சிக்கணும். தர்மம் ரக்ஷதி ரக்ஷதகா. தர்மத்தை நம்ம ரட்சித்தோம்னா தர்மம் நம்மள ரட்சிக்கும். அதே அந்த பாடத்தை சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால ராஜராஜ சோழன் குழந்தைகளுக்கு அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால ராஜேந்திர சோழன் அவரும் என்ன சொன்னார்னா, ராஜேந்திர சோழன் என்ன சொன்னார், நான் எங்க அப்பா விட பெருசா சிவன் கோவில்லாம் கட்டணும். ஏன்னா அந்த காலத்துல சைவமும் வைஷ்ணவமும் ரொம்ப சீனிச்சின நிலைமையில இருந்தது, சீரழியிற நிலைமையில இருந்தது. அதனாலதானே நாயன்மார்கள்லாம் வந்தா ஒருத்தரா வந்துன்றதாலையா. இது 12வது நூற்றாண்டு முன்னாடியே வந்துட்டா. ரொம்ப ஜைனிசம், சமணர்கள், அதுக்கப்புறம் முஸ்லிம்ஸ் எல்லாமும் வர ஆரம்பிச்சுட்டா. ஐயோ ராமா, சைவமும் வைஷ்ணவமும் போயிட போறதே, நம்ம சைவத்தை நம்ம கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும். ஏன்னா நம்ம சைவ மதத்தை பின்பற்றவா, நம்ம சிவாலயத்தை நம்ம நிரூபிச்சு அதுல நம்ம எல்லாத்தையும் பண்ணணும். அதுக்கு தேவையானது வேதத்தை நம்ம முதல்ல பாதுகாக்கணும். வேதத்தை பாதுகாக்கணும்னா நம்ம இங்கேருந்து காசிக்கு வந்திருக்கோம், பெனாரஸ், அங்கேருந்து நம்ம மனுஷால ஐஷிண்டு போலாம் அப்படின்னுட்டு ஒரு 8 கோத்திரக்காரால ஐஷிண்டு வந்திருக்க. எங்கேருந்து? நார்த் இந்தியால இருந்து சவுத் இந்தியாவுக்கு ஐஷிண்டு வந்திருக்க. அவளெல்லாம் ஐஷிண்டு வந்ததோடு இல்லாம அவளுக்கெல்லாம் அவருடைய ராஜ்யத்திலேயே அவளுக்கெல்லாம் இடத்த கொடுத்திருக்க. அழைத்து வந்ததுடன் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் செய்து தந்தார். அடிப்படை வசதி என்ன? சாப்பிடணும், இருக்கிறதுக்கு இடம் வேணும், போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் வேணும். அவளை யாரும் அவளை எதுவும் சொல்லாத அளவுக்கு பாதுகாக்கணும். அதான தர்மம்ன்றது. காப்பாத்துறது. அவளை கூட்டுட்டு ஒருத்தர் ஆத்துக்கு அழிச்சுட்டு ஐயோ நீங்க என்ன இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு சொல்லாதீங்க. நீங்க நன்னா இருங்கோ, உங்ககிட்ட நிறைய பேர் சீடர்களை வர வைங்கோ, நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு அக்ரஹாரம். அப்பெல்லாம் என்ன சொல்லுவா, அந்த காலத்துல எல்லாம் பிராமணால் எல்லாரும் ஒரு இடத்துல இருந்தானா அந்த கிராமத்துக்கோ அந்த ரோடுகளுக்கோ பேர் என்னது? பிராமின் ரோடு, பிராமணா அக்ரஹாரம் அப்படின்னு பேர் சொல்லுவா. அந்த அக்ரஹாரமும் அமைச்சு கொடுத்து அவளுக்கு 450 நிஷ்காஸ் அப்படின்னுட்டு கோல்டுன்னா தங்கங்கள் மாதிரி கொடுக்கல, அவர் நிலம் கொடுத்தார், நிலம் நீச்சு கொடுத்தார். வீட்டுக்கெல்லாம் அவாவா பேர்லயே, அதாவது உபயோகிக்கிறதுக்கான பட்டா மாதிரி எழுதி கொடுத்து அவளெல்லாம் அந்த இடத்துல பராமரிச்சுட்டு வந்தார். அந்த இடம் எங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் இருக்கு இல்லையா, காஞ்சி மண்டலத்துல வசிக்க வைத்தார். எதுக்காக காஞ்சி மண்டலத்துல வசிக்க வச்சாருன்னா, தொண்டை மண்டலத்துக்கு அப்ப அந்த காலத்துல அவ காஞ்சியதான் தலைநகரமா இருந்துட்டு அவ பண்ணின. அதுக்கு அங்க என்னன்னா காஞ்சிபுரத்துல இருந்து பக்கத்துல
தொண்டை மண்டலம்னா காஞ்சிபுரம், ராயப்பேட்டை, வேலூர், வாலாஜா, ராணிப்பேட்டை, ஆரணி, ஜஹீர், திமிரி, அது பக்கத்துல முள்ளன்றம் அதெல்லாம் இருந்தது. அந்த இடத்துல மெத்தப்பாடி அன்று ஒரு மலை கூட இருந்தது. அந்த மலைக்கு பக்கத்துல சின்ன 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 கிராமங்கள் இருந்தது. அந்த சான்ஸ்கிரிட்ல அதோட பேர் என்னன்னா தல்பகிரின்னு பேர் அந்த இடத்துக்கு. தல்பகிரி பக்கத்திலேயே முள்ளன்றம், ஆரணி, ஜாகீர், திமிரி, அப்புறம் வந்து வாலாஜா, ராணிப்பேட்டை, அந்த மாதிரி பக்கத்துல இருந்தது. அதுக்கான அப்ப அவர் என்ன பண்ணினார்னா, அவளுக்கு வருமானம் வேணும் இல்லையா, அவளோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னா அவளுக்கு ரூபா கொடுத்தாச்சு. அவ பண்ற ப்ரொடக்ஷன் எல்லாம் இருக்கு இல்லையா, அரிசியோ பருப்போ எதை விளைவிச்சாலோ இல்ல பண்ட மாற்று முறை பண்ணினாலும் அவ ஒருத்தருக்கு பண்ணிக்கிறதுக்கு வேணும். அதனால அதோடைய பங்கெல்லாம் அந்த காலத்திலேயே அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்ல ரொம்ப நன்னா பண்ணினா. நம்ம இந்தியனுடைய ஹிஸ்டரிய பார்த்தாலே அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்பர் 1ல இருந்தோம் நம்ம எல்லாம். அப்போ இவ ஐஷிண்டு வந்தான்றனே, யார் ஐஷிண்டு வந்தான்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோலயே நான் சொன்னேன், ஒரு 8 கோத்திரக்காரால ஐஷிண்டு வந்தான்னு. அந்த 8 கோத்திரக்காரா யாருன்னா மொத்தம் 8 கோத்திரம். ஃபர்ஸ்ட் காஷ்யப கோத்திரக்காரா, அவ பேர் என்னன்னா பிரசாத் வல்லபா அப்படின்னு பேர். அது காஷ்யப கோத்திரக்காராளுடைய பேரு பிரசாத் வல்லபா. அவரை ஐஷன் வந்தா. அடுத்தது கௌதம கோத்திரம், பாஸ்கர கவி, அவரை ஐஷன் வந்தா. நெக்ஸ்ட் சாவர்ணிய கோத்திரம், அது வந்து ராஜநாத கவி. சாவர்ணிய கோத்திரம் ராஜநாத கவி. சாண்டில்ய கோத்திரக்காரா சுப்பிரமணிய கவி. ஸ்ரீவத்ச கோத்திரம் ஜடதரேஷா தீக்ஷிதா. ஜடதாரேஷ தீக்ஷிதா. பாரத்வாஜ கோத்திரம் நீலகண்ட கவி. கோட்டமா சாமகா சோமநாத தீக்ஷதர். சன்கிருதி மல்லிகார்ஜுன பட்டா. இவ எல்லாரையும் ஐஷன் வந்து இங்க ஒவ்வொரு வீட்டை கொடுத்து அவளுக்கு நிர்மாணம் பண்ணார். இப்போ அந்த கோத்திரத்து பேர் ஒண்டி ஒரு தடவை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் காஷ்யப கோத்திரம், கௌதம கோத்திரம், சாவர்ணிய கோத்திரம், சாண்டில்ய கோத்திரம், ஸ்ரீவத்ச கோத்திரம், பாரத்வாஜ கோத்திரம், கோட்டம சாமகா, சங்கிருதி. சங்கிருத்தின்றது தெலுங்கு கன்னடக்காரா இருக்கா இல்லையா, அவளுக்கானது சங்கிருத்தின்றது. அவ 8 கோத்திரக்காராலையும் ஐஷன் வந்தான். இதுல இவ 8 பேரு பிரசாத் வல்லபா, பாஸ்கர கவி, ராஜநாத கவி, சுப்பிரமணிய கவி, ஜடாதரேஷா தீக்ஷிதா, நீலகண்ட கவி, சோமநாத தீக்ஷிதா, மல்லிகார்ஜுன பட்டா. இவ 8 பேரையும் அங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கிட்ட ஐஷன் வந்து அவளுக்கு இருக்கிறதுக்கு இடம், அவ வாழ்வாதாரம் அதாவது குருகுலம் அமைச்சு அவளுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணி, அப்புறம் பொயேட் எழுதுறவாளை எழுத சொல்லி, சாமம் கத்துத்தர சொல்லி, சிவன் கோவில்லாம் கட்டுறதுக்கெல்லாம் எப்படி பண்ணணுமோன்றதெல்லாம் எல்லாத்தையும் வரிசையா ஒன்னொன்னா நிர்மாணிச்சுட்டே வந்தார். யாரு? ராஜேந்திர சோழர் நம்பர் 1. அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தார். இப்போ நம்மளுக்கு அருணகிரிநாதர் எந்த கோத்திரம், என்ன கோத்திரத்தை சேர்ந்தவர்ன்றது நம்மளுக்கு தெரியணும். அத நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இருக்கு இல்லையா நம்மளுக்கு, அதனால நாளைக்கும் பார்க்கலாம். ஓகேவா? இப்ப வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எதனா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா என்ன தயவு செஞ்சு கேளுங்கோ, அப்பதான் என்னால ரியாக்ட் பண்ண முடியும் உங்களுக்கு. ஓகேவா? இது எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணுங்கோ, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கு எல்லாம் பண்ணுங்கோ. அருணகிரிநாதருடைய திருப்புகழையும் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி ஒண்டி படிக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம். அதுலயே நம்மளுக்கு பலன்லாம் கிடைச்சிடும். ஆனா இன்னும் அருணகிரிநாதர் யாருன்னு தெரிஞ்சுண்டு அவருடைய ஃபேமிலி எல்லாம் இப்போ வந்து இருக்காளான்ற தெரிஞ்சுட்டோம்னா இன்னும் சுவாரஸ்யம் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா. அதுக்காக தான் என்னுடைய சின்ன முயற்சியில நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த முயற்சிக்கு உறுதுணையா இருக்கிற கவிஞர் திலகம், கவிஞர் முள்ளன்றம் ராமநாத கவி சிவதாசன் அவர்கள் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கார். அவர்கிட்டயும் நம்மளுடைய டவுட்ஸ் எல்லாமும் கேட்டுக்கலாம். உங்களுடைய டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல அனுப்புங்கோ, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஓகேவா? என்னுடைய இந்த வீடியோல ஏதேனும் உங்களுக்கு தப்பா
நினைச்சீங்கன்னா அதோடைய கொஷினையும் எனக்கு கேளுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகேவா? லைக் பண்ணுங்க. நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் போடலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ரிலேஷன்ஸ்க்கு, உங்க ஆத்துல இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுங்க. அருட்கவி அருணகிரிநாதர்னா யாரு அப்படின்றத சொல்லுங்க. அதனால ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதுல. அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நானும் இம்ப்ரூவ் ஆக முடியும். எனக்கு எதனா தப்பு இருக்கு எது இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சுட்டு நான் பண்ண முடியும். ஓகேவா? திருச்சிற்றம்பலம். சரவண பவாய நமஹ. சரவண பவாய நமஹ. சரவண பவாய நமஹ.